தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. இன்றைய பகுதியிலே மிக முக்கியமான ஒரு கோரிக்கை பற்றி பார்க்க இருக்கின்றோம். HSG1 கேடர் என்பதை ஒரு கெசட்டட் அந்தஸ்து உள்ள ஒரு பதவியாக உயர்த்திட வேண்டும் என்பது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை. 6வது ஊதியக் குழுவின் முன்னால் நாம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுவிலே இதற்கான காரண காரியங்களை விளக்கி இருக்கின்றோம். 7வது குழுவிலும் இது வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. 5வது ஊதியக் குழுவிற்கு முன்னால் ASP மற்றும் நம்முடைய HSG பதவிகளில் HSG2 என்றும் ஒரே பேஸ்கேலில் இருந்தது. அதற்கு பின்னால் அவர்களுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய கேடர் ரிவ்யூவின் காரணமாக ASP என்பது தற்பொழுது கெசட்டட் ஸ்டேட்டஸாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த HSG2 அல்லது HSG1 இதுவரை கெசட்டட் ஸ்டேட்டஸாக அறிவிக்கப்படவில்லை. ஒரு பெரிய அநீதி அவர்களுக்கு இழைக்கப்பட்டு இருக்கிறது. அது நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் வெகு நாட்களாக எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். திடீரென அஞ்சல் இலாக்கா தானாகவே HSG1 ஊழியருக்கு கெசட்டட் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ப்ரொபோசலை முன்னெடுப்பதாக கூறியது. அதனுடைய கடிதம் 1/11/2024 கடிதத்திலே ஒவ்வொரு மாநில முதன்மை தலைமை அதிகாரி அவர்களுக்கும் இந்த HSG1 போஸ்ட் என்பது எத்தனை இருக்கிறது, எத்தனை பேர் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்னென்ன பதவியை வழங்கலாம், என்ன விதமான பொறுப்புகளை அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி பவர் என்று இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தினுடைய அந்த அதிகாரத்தை எப்படி அவர்களுக்கு உரிமையாக்கலாம் என்பது குறித்து அவர்களுடைய பரிந்துரையை கோரி அந்த கடிதத்திலே கேட்டிருந்தது. அந்த 1/11/2024 கடிதம் வெளியிட்ட பின்னாலே நிச்சயமாக இந்த கோரிக்கைக்கு ஒரு உயிரூட்டப்படும், அதற்கான பலன் கிடைக்கும் என்று நாமெல்லாம் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்று அஞ்சல் இலாக்கா அந்த ப்ரொபோசலை டிராப் செய்வதாக அறிவித்திருக்கிறது. 18/6/2025 அன்று அதற்கான கடிதத்தினை அனுப்பியிருக்கிறது. ஏன் டிராப் செய்யப்பட வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், பெரும்பான்மையான மாநில தலைமை அஞ்சல் அதிகாரிகள் இந்த ப்ரொபோசலை ஏற்கவில்லை. அவர்கள் இதற்கு சாதகமாக இல்லை. ஆகவே கெசட்டட் ஸ்டேட்டஸ் என்பதை HSG1 அபிஷியலுக்கு வழங்க வேண்டிய தேவையில்லை என்பதனால் இந்த பரிந்துரையானது டிராப் செய்யப்படுகிறது என்று இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆக HSG1 ஊழியருக்கு கெசட்டட் அந்தஸ்து வழங்குவதற்கு கூட இந்த அதிகாரிகளுக்கு மனமில்லை என்றால், இப்படி ஒவ்வொன்றும் CPMGகள் சொல்லக்கூடிய அந்த பரிந்துரைகளுடைய அடிப்படையிலே தான் முடிவுகள் இருக்கும் என்று எதிர்காலத்திலே இருந்தால் எந்த பிரச்சனை எப்படி சுமூகமாக தீர்வு காணப்பட போகிறது என்கின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இன்று உருவெடுத்திருக்கிறது. இருப்பினும் இந்த கோரிக்கை வலுவாக எழுப்பப்படும். இந்த கோரிக்கையை நீர்த்து போக செய்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.